ஆன்மீக சோம்பல் ரொம்ப அதிகமாக இருக்கும். தவ காலத்தில் கூட எத்தனை பேர் உண்மையிலே நாம் அந்த 40 நாளும் உண்மையான நோன்பு இருந்தோம், தவம் இருந்தோம், தர்ம செயலில் ஈடுபட்டோம். ஃபஸ்ட்டு நாள் விபூதி புதன் அன்னைக்கு சரியாக செஞ்சுருப்பீங்க. அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா ஓடி இருக்கும். அடுத்த வாரம் பார்த்தா நம்ம என்னென்ன செய்யணும்னு நினச்சோமோ அது எல்லாமே தவறி போயிருப்போம் அப்பப்போ. ஏன்னா இப்படி தான் நம்முடைய மனநிலை. இந்த ஆன்மீக சோம்பல் வரும்போது அது என்ன செய்கின்றால் ஆண்டவரோடு நம்மை இணைய வாய்ப்புகளை தகர்க்கின்றது என்று கூறலாம். மூன்றாவது காரணம், முக்கியமான காரணம், இன்றைய காலகட்டத்தில் இந்த மொபைலால் நிறைய பிரச்சனைகள் வருகின்றது, நல்லதும் நடக்கின்றது. ஆபாச படங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள், இளம் பெண்கள், முதியவர்கள் எல்லாருமே இந்த ஆபாச படங்களுக்கு அடிமையாவது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும். ஆக இது கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணைந்து உறவாடுவதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, அவருடைய உறவிலே வாழ்வதற்கு ஒரு தடையாக இருக்கலாம். இது சாத்தானுடைய செயல்பாடு என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். டார்க் ஃபோர்ஸஸ். இந்த டார்க் ஃபோர்ஸஸ் நாம் கதவு திறந்தால் தான் சாத்தான் உள்ள போக முடியும் இல்லையா? நாம் இதே கதவுகளை ரொம்ப விசாலமாக திறந்து விட்டால் சாத்தான் ரொம்ப ஈஸியாக வந்துடுறான். ஆண்டவருக்கு அதே கதவை விசாலமாக திறக்கும்போது ஆண்டவர் வரார். ஆக நாம் யாருக்கு அந்த கதவை திறக்கின்றோம் என்பது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை இவளை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 26 முதல் 31 முடிய. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகருக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதரிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசாரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுட்டு ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. பல்லவி. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. பூ உலகின் கடை எல்லவரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டோர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர். பல்லவி. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனி வரும் தலைமுறைக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். பல்லவி. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 18 முதல் 24 வரை. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில்
அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எனதருமை சகோதர சகோதரிகளே, அன்னை தெரேசாவின் மீது அன்பு கொண்ட ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த நாளிலே இறை ஆசையும் இறை அருளையும் நிறைவாக உங்களுக்கு இறைவன் தர நாம் இந்த நாளிலே சிறப்பாக வேண்டுவோம். இந்த நாளிலே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவர் மருத்துவமனையிலிருந்து வேக வேகமாக பதறி அடித்து கொண்டு வெளியே வருகின்றார். மற்றொருவர் எதிரே வந்த நபர் அவரை பார்த்து கேட்டாராம், ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்கிறீங்க, வேகமாக எதுக்கு ஓடுறீங்க வெளியே அப்படின்னு கேட்டாராம். இந்த நபர் சொன்னாராம்,
இன்றைக்கி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்க வேண்டியது. எனக்கு ஆப்ரேஷன் செய்து கொள்வதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதை சொன்ன விதம் பார்த்தா நான் பயந்து ஓடுறேன் அப்படின்னாராம். அப்போ இன்னொருத்தர் சொன்னாராம், இல்லை இப்போல்லாம் அறுவை சிகிச்சைலாம் ரொம்ப எளிதாக பண்ணிடுறாங்க, நிறைய லேசரெல்லாம் முறைப்படியெல்லாம் செய்கிறாங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நானும் ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன், எனக்கு பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னாராம். சார், இது உங்களுக்கு புரியாது நான் சொல்கிறது. இது ஆப்ரேஷன் செஞ்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் எனக்கு இப்போ கூட கிடையாது. ஆனால் இந்த நர்ஸு பேசுனதை பார்த்து தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னாராம். என்ன அந்த நர்ஸு பேசுனாங்க? அந்த நர்ஸு சொல்கிறாங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க, இது உங்களுக்கு தொடக்கமாக தான் இருக்கும், போக நல்லா நீங்கள் செய்வீங்க ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யார்கிட்ட இதை சொன்னாங்க அப்படின்னு கேட்டாராம். இல்லை, டாக்டர்கிட்ட இது மாதிரி சொன்னாங்க, அதனால தான் நான் பயந்து ஓடுறேன், போவேன் நல்லா செய்வேன் அப்படின்னு சொன்னதால். அப்போ இதை கேட்டுட்டு இவங்க 2 பேருமே வெளியே ஓட ஆரம்பித்தாங்களாம். 3வது ஆள் கேட்டாராம், எதுக்குப்பா 2 பேருமா ஓடுறீங்க? இல்லை, இந்த ஆப்ரேஷன் சொல்லிட்டு பயந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஓடுறோம். ஓ, அந்த போலி டாக்டர்கிட்டே ஆப்ரேஷனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். போலி டாக்டர்கிட்டயா ஆப்ரேஷனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதான் வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலைமை. எங்கு பார்த்தாலும் போலி, எதிலும் போலி. நாம் நம்புகின்ற மனிதர்கள் கூட போலித்தனங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஆக எங்கிருந்து நமது வாழ்வை தொடங்குவது என்றுதான் கேள்வி இன்றைய நாளில். எதிலிருந்து நாம் வாழ்வை தொடங்க வேண்டும், யாரிலிருந்து நாம் நம்முடைய வாழ்வை தொடங்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கேள்வியாக நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். எசையா நூலிலே 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது இதற்கான ஒரு விடையானது நமக்கு கிடைக்கின்றது. என்ன அந்த விடை? இறைவசனமானது கூறுகின்றது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் என்று விவிலியமானது கூறுகின்றது. ஆக யார் மீது நாம் நம்பிக்கை வைப்பது, யாரை நாம் பற்றி கொள்வது என்ற கேள்விக்கு தான் இந்த பதில் நமக்கு ஆறுதல் தருகின்றது. சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி கூறும்பொழுது நானே நல்லாயன் என்று கூறுகின்றார். இந்த நானே என்ற அந்த வார்த்தையானது பல முறை விவிலியத்திலே வருகின்றது. ஏறக்குறைய இந்த வார்த்தையானது 7 முறையாவது குறிப்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையாக அவர் பயன்படுத்துகின்றார். ஏகோ ஏமி என்று கூறுவார்கள். ஏகோ ஏமி என்றால் கிரேக்கத்திலே நானே அந்த வார்த்தை தான். சென்ற வாரத்திலே நானே நல்லாயன் என்றதை பார்த்தோம். இந்த வாரத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நானே உண்மையான திராட்சை கொடி என்று கூறுகின்றார். இந்த நானே என்ற வார்த்தையானது விடுதலை பயனுள்ளே 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள், யாவே கடவுள் தன்னுடைய பெயரை கூறும்போது நானே, ஐ ஆம் ஓ ஐ ஆம், நாமே இருப்பவர் என்று தன்னை பற்றி கூறுகின்றார். எசையா நூலிலே 41:4 வாசிக்கும் பொழுது நானே முதலானவர் என்று ஆண்டவராகிய கடவுள் தன்னை பற்றி கூறுகின்றார். அதே எசையா நூலிலே 43:10லிருந்து 13 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட சொல்லாடல்களை பயன்படுத்தியிருக்கின்றார். எதற்காக? இந்த நானே என்ற வார்த்தை தான் நமக்கு ஆறுதல் தரும் ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறுவார், 6ஆம் அதிகாரத்திலே கூறுகின்றார், வாழ்வு தரும் உணவு நானே, உலகின் ஒளி நானே, நானே வாயில் என்று கூறுகின்றார், நானே நல்லாயன் என்று கூறுகின்றார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, உண்மையான திராட்சை செடி நானே என்று கூறுகின்றார். ஆக இந்த நானே என்பது முக்கியமான ஒரு வார்த்தை. பயத்திலும் சோர்விலும் களைப்பிலும் வாழ்வினுடைய பல்வேறு துன்பங்களிலே இருக்கும்பொழுது நாம் கேட்கக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நானே வாழ்வும் வழியும் நானே உண்மையுமாக இருக்கின்றேன்,
நானே திராட்சை கொடி, நானே நல்லாயன் என்ற அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் தொட வேண்டும். ஆக இன்றைய நாளிலே இந்த திராட்சை செடி கிளைகள் என்ற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் இது மிக ஒரு சாதாரண ஒரு உருவாகம் என்று கூறலாம். எரேமியா நூலிலே வாசிக்கும் பொழுது இந்த உருவகமானது தெள்ளத் தெளிவாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இஸ்ராயலை கிளைகளாகவும் ஆண்டவராகிய கடவுளை அவர் திராட்சை செடியாகவும் உருவமாக கூறுவது ஒன்றும் புதிதல்ல. திருப்பாடல் குறிப்பாக 128 நீங்கள் வாசிக்கும் பொழுது தெள்ளத் தெளிவாக அவர் எவ்வாறு அவர் ஒரு முதலானவராக, அவர் எவ்வாறு திராட்சை செடியாக அவரிடமிருந்து எத்தனை பல வரங்களை அருள்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த நானே என்ற அந்த இறைவனோடு எவ்வாறு நாம் உறவாட வேண்டும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே கூறுகின்றார். 3 வகையாக நாம் இயேசுவோடு இறைவனோடு உறவாடலாம். இந்த உறவாடலின் போது என்ன நடக்கின்றால் 3 வகையான கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. முதலாவதாக நம்முடைய உடல் உழைப்பின் வழியாக இந்த கனியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் திருச்சட்ட நூல்களை, அதாவது இறை வார்த்தையை பின்பற்றும் பொழுது ஆண்டவருடைய கனிகளை நாம் அனுபவிக்க முடியும். மூன்றாவதாக ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது, உறவு பரிமாற்றத்திலே ஆழ்ந்திருக்கும் போது நாம் இந்த கனிகளை, அந்த பலன்களை, ஆண்டவரோடு இருக்கும் அந்த அற்புதமான உறவினிலிருந்தே எழுக்கூடிய எல்லா நலங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு சில நேரத்தில் இந்த ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த செயல்பாடு தடைபடுகின்றது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார், என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். இந்த 2 செயல்பாடுகளுமே ஒரு முக்கியமான ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். தரிக்கும் போது அங்கே துன்பமானது இருக்கின்றது. என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடும்போதும் துன்பம் இருக்கின்றது. கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடும் போதும் துன்பமானது இருக்கின்றது. ஆக துன்பமானது 2 விதங்களில் நிகழக்கூடும். ஆனால் இந்த 2 விதமும் நம்முடைய செயல்பாடுகளிலிருந்து தான் வரும் என்பதை நாம் கண்டுணர வேண்டும். ஒரு சில நேரத்தில் துன்பப்படும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ பெரிய சிலுவை எனக்கு கொடுத்துட்டா இருப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற, இது காரணம் ஆண்டவரா? உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஆழமாக சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் தான் எனக்கு துன்பம் தருகின்றாரா? அப்படியே ஆண்டவர் துன்பம் தந்தால் கூட நம்மை அவர் மெருகேற்றுகின்றார், நம்மை உருவாக்குகின்றார், நம்மை அவரோடு இணைய ஒரு வாய்ப்பை தருகின்றார். அது எப்படிப்பட்ட துன்பமாக இருக்கலாம்? துன்பம் வரும்போது தான் அதிகமாக நம்ம ஆண்டவர் வேண்டும் இல்லையா? சந்தோஷமாக இருக்கு பார்த்து நம்முடைய வேண்டுதல் குறைவாக தான் இருக்கும். ஆனால் துன்பம் வரும்போது தான் ஆண்டவரை நாம் அதிகமாக தேடுகின்றோம். ஆக இந்த ஆண்டவருடைய அந்த உறவிலே கனிதராத கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் என்று கூறுகின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தடைகளை குறிக்கின்றது. நாம் நல்ல விதமாக ஆண்டவரோடு உறவு கொள்ளும்போது அது கனிகளாக, பல்வேறு கொடைகளாக, வளங்களாக, வாழ்வாக அது மாறுகின்றது. ஆனால் ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படாத உறவற்ற நிலையில் வாழும் பொழுது கனிகொடாத கிளைகளாக நாம் மாறுகின்றோம். ஒரு சில காரணங்களை நான் கூற விரும்புகின்றேன். உடைய உள்ளத்திலே மன்னிக்க இயலாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கனிகொடாத கிளைகளாக மாறுகின்றீர்கள். இன்னும் நிறைய பேருக்கு கோபம் இருக்கும், மனம் வருத்தம் இருக்கும், எல்லாம் செய்வோம், கோயிலுக்கு வருவோம், பக்தியாக இருப்போம், நற்காரியங்கள் பலவற்றை செய்வோம். ஆனால் உள்ளத்திலே ஒரு சிலரை நாம் இன்னும் மன்னிக்காமல் இருக்கலாம். அதுதான் நாம் கனி கொடாமல் போவதற்கு ஒரு வாய்ப்பு. அதாவது அது ஒரு தவறான ஒரு செயல்பாடாக அமைகின்றது. ஆக மன்னிப்பை நாம் வழங்க கற்றுக்கொள்ள வேண்டும், முதலாவது. இரண்டாவது, ஆன்மீக சோம்பல். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஆன்மீக சோம்பல் அதிகமாக வந்திருக்குது. மொபைல் இருக்குது, இறைவார்த்தை நாம் நன்றாகவே படிக்கலாம். மாதிரி சொல்ல முடியாது, எனக்கு பைபிளெல்லாம் படிக்க வராது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ யாரும் எனக்கு இறைவார்த்தையே படிக்க வராது, எனக்கு ஜெபிக்க வராது, எனக்கு அதெல்லாம் சரியாக புரியறதில்லை, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம், படிக்கலாம், ஜெபிக்கலாம். எவ்வாறு?
அது முழு மனத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது தான் அவ்வாறு நாம் உண்மையிலே ஜெபிக்க முடியும். ஆக ஆன்மீக சோம்பலானது இது இன்றைய காலகட்டத்திலே மிக அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது காரணம், இந்த ஆன்மீக சோம்பல் இருக்கும்பொழுது என்ன நடக்கும் என்றால் உலக நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். உலகத்தை பற்றி தான் கவலை. ஆன்மீக சோம்பல் ரொம்ப அதிகமாக இருக்கும். தவ காலத்தில் கூட எத்தனை பேர் உண்மையிலே நாம் அந்த 40 நாளும் உண்மையான நோன்பு இருந்தோம், தபம் இருந்தோம், தர்ம செயலில் ஈடுபட்டோம். ஃபஸ்ட்டு நாள் விபூதி புதன் அன்னைக்கு சரியாக செஞ்சுருப்பீங்க, அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா ஓடிருக்கும். அடுத்த வாரம் பார்த்தா நம்ம என்னென்ன செய்யணும்னு நினச்சோமோ அது எல்லாமே தவறி போயிருப்போம் அப்பப்போ. ஏன்னா இப்படி தான் நம்முடைய மனநிலை. இந்த ஆன்மீக சோம்பல் வரும்போது அது என்ன செய்கின்றால் ஆண்டவரோடு நம்மை இணைய வாய்ப்புகளை தகர்க்கின்றது என்று கூறலாம். மூன்றாவது காரணம், முக்கியமான காரணம், இன்றைய காலகட்டத்தில் இந்த மொபைலால் நிறைய பிரச்சனைகள் வருகின்றது, நல்லதும் நடக்கின்றது. ஆபாச படங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள், இளம் பெண்கள், முதியவர்கள் எல்லாருமே இந்த ஆபாச படங்களுக்கு அடிமையாவது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது, இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும். ஆக இது கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணைந்து உறவாடுவதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, அவருடைய உறவிலே வாழ்வதற்கு ஒரு தடையாக இருக்கலாம். இது சாத்தானுடைய செயல்பாடு என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். டார்க் ஃபோர்ஸஸ். இந்த டார்க் ஃபோர்ஸஸ் நாம் கதவு திறந்தால் தான் சாத்தான் உள்ளே போட முடியும் இல்லையா? நாம் இதே கதவுகளை ரொம்ப விசாலமாக திறந்து விட்டால் சாத்தான் ரொம்ப ஈஸியாக வந்துடுறான். ஆண்டவருக்கு அதே கதவை விசாலமாக திறக்கும்போது ஆண்டவர் வரார். ஆக நாம் யாருக்கு அந்த கதவை திறக்கின்றோம் என்பது நம்மை பொறுத்தான், நம்முடைய செயல்பாடுகள் தான். ஆக இந்த டார்க் ஃபோர்ஸ் சாத்தானுடைய அந்த செயல்பாடுகளுக்கு நாம் அடிமையாகும் போது ஆன்மீக சோம்பல் வருகின்றது, அந்த மன்னிக்கும் குணமும் அங்கே இல்லாமல் போகின்றது. நான்காவது, இந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்கின்றோம் என்றால் பணம் ஈட்ட வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும். குணத்தை சம்பாதிங்க, ஏனென்றால் இது வரும் போவோம். நம்முடைய வாழ்க்கையில உறவை சம்பாதிங்க, அன்பை சம்பாதிங்க, பகிர்வை சம்பாதிங்க. அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலே நாம் உண்மையிலே ஆண்டவரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காரணியாக அது அமையும். ஐந்தாவது, இன்னும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒருத்தர் பற்றி குறை சொல்லுது, புரணி பேசுது, காசிப்பிங். இது காசிப்பிங்ன்றது ஒரு இன்டோர் கேம் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வீட்லேயும் சேர்ந்து பேசுறது இன்டோர் கேம். இன்டோர் கேம்னா வீட்டிலே விளையாடுற கேம் மாதிரி இப்போல்லாம் காசிப். மற்றவங்களை பற்றி நாம் பேசுவது. இதெல்லாம் என்ன நினைக்குன்னா, நாம் காட்டு திராட்சைகளாக மாறுகின்றோம். இப்படிப்பட்ட செயல்பாடுகளே இருக்கும் பொழுது நாம் உண்மையிலே ஆண்டவருடைய அந்த திராட்சை கிளையாக இல்லாமல் காட்டு திராட்சை கொடியினுடைய கிளையாக மாறுகின்றோம். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஆக உண்மையான திராட்சை கொடியிலே இருக்கும் பொழுது என்னென்ன இருக்கின்றது? குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் மற்றும் இரண்டாம் வாசகத்திலே மிக தெளிவாக நாம் பார்க்கின்றோம். உண்மையான இறைவனுடைய அந்த கிளையாக வாழும்போது பவுலடிகளார் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். என்ன செய்கின்றார் என்றால், அவர் தன்னுடைய பழைய வாழ்வை விட்டிருந்தால் கூட அவரை யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு விரும்பவில்லை, தயக்கப்படுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் பழைய வாழ்க்கையை பற்றி தான் நினைத்திருக்கின்றார்கள். இருப்பினும் பவுலடிகளார் அத்துணை துன்பங்கள் வந்தால் கூட ஆண்டவருடைய அன்பிற்காக, ஆக உண்மையான திராட்சை கொடி செடியோடு இணைந்திருப்பவர்கள் கிளைகள் என்ன செய்யும் என்றால் ஆண்டவருடைய அன்பிலே வாழ்வார்கள். ஆண்டவருடைய அன்பிலே வாழும்போது என்ன நடக்கின்றால் நற்செய்தி பணியிலே நாம் ஈடுபடுவோம். ஒவ்வொருவரும் இந்த காலகட்டத்திலே நற்செய்தி பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நற்செய்தி பணியிலே நாம் ஈடுபடுவதற்கு நாம் நம்மையே தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடிகளார் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார். எவ்வாறு ஆண்டவருடைய திராட்சை செடியும் கிளைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்தான் உதாரணம். என்ன கூறுகின்றார்? வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று தன்னை பற்றி மிக அற்புதமாக தன்னுடைய இருப்பை பற்றி, ஆண்டவரோடு தான் கொண்டிருந்த அந்த அன்புறவை பற்றி அவர் கூறுகின்றார். திருப்பாடல் ஆண்டு மிக அழகாக கூறுகின்றது. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று கூறியது. எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர், ஆண்டவரை நாடுவோர் அவரை போழ்வாராக, அவர்கள் இதையும் என்றென்றும் வாழ்வதாக என்று திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரோடு
இணைந்து இருப்பவருடைய செயல்பாடுகளை பற்றி அங்கே கூறுகின்றார். இறுதியாக நாம் எத்துணை குற்றவாளிகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் தூய ஆவியனுடைய செயல்பாடுகளால் பிறந்தவர்கள், ஆண்டவருடைய குழந்தைகள் என்பதை நாம் உணர வேண்டும். எனதருமை சகோதர சகோதரே, இன்றைய காலகட்டத்திலே நான் உண்மையிலேயே ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றனா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஏன் நான் இணையாமல் இன்னும் என்னுடைய பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? எது எனக்கு தடையாக இருக்கின்றது? ஏன் என்னுடைய ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கின்றது? நம்முடைய செயல்பாடுகள் தான். ஆண்டவரோடு இணையாமல், நம்முடைய இதயமானது ஆண்டவருடைய இதயத்தோடு இணையாமல் இருப்பது தான் இதற்கெல்லாம் காரணம். ஆக உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமா? நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் மிகுந்த கனி தர வேண்டுமா? ஆண்டவரோடு இணைந்து வாழுங்கள். எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை உங்களுடைய இதயத்தை சுமந்தவர்களாய் வாழும் பொழுது நாம் உண்மையிலேயே அவருடைய மிகுந்த கனி கொடுக்கும் கொடிகளாக மாறுகின்றோம். ஆக இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து ஆண்டவரை மாட்சிப்படுத்த அவருடைய சீடராக வாழ நாம் அழைக்கப்படும் இந்த நாளிலே தொடர்ந்து அதற்காக ஜெபிப்போம். ஆமேன். ஆண்டவர்களே, நம் மீது அளவற்ற அன்பும் இரக்கமும் கொண்டவர் நம் இறைவன். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. இந்த நம்பிக்கையோடு அவரது கரங்களில் நமது வேண்டுதல்கள், கவலைகள், தேவைகள் அனைத்தையும் ஒப்படைப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் உமது அருட்கொடைகளை எந்நாளும் பெற்றுக்கொள்ளவும், இறைமக்கள் உமது அருளை பெற நற்கருவிகளாக என்றும் திகழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் மனவேதனைக்கும் துன்பத்திற்கும் ஆளாகும் போதெல்லாம் நீரே எங்கள் ஆறுதல், நீரே எங்கள் வழியும் வாழ்வும் என்பதை உணர்ந்தவர்களாக உம்மையே உறுதியாக பற்றிக்கொள்ளும் மனதை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது அன்பை மறந்து உமது இரக்கத்தை தேடாமல் விலகி செல்கின்றவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்நாளில் எந்நேரத்திலும் மன்னிப்பை நாடி வந்து உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், உமது அளவற்ற அன்பில் என்றும் நிலைத்திருக்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். எங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் உண்மையின் பாதையை, இறையிரக்கத்தின் வழியை கற்றுத்தரவும், அதன் வழியாக அவர்கள் உண்மையின் மக்களாகவும் இறையிரக்கத்தின் கருவிகளாகவும் என்றும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தனிப்பட்ட கருத்துங்களுக்காக நாம் மௌனமாக மன்றாடுவோம். கருணை கடலே இறைவா, வாழும் கடவுளாக நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறி எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகின்றீர். நான் உங்களோடு பயணிக்கின்றேன். உங்களுடைய ஒவ்வொரு துன்பங்களிலும், துயரங்களிலும், வேதனைகளிலும், இடர்பாடுகளிலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று நானே என்று மிக அற்புதமான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். வாழ்வும் வழியும் உண்மையும் உயிரும் நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று எங்களை உம்மோடு இணைக்க நீர் ஆசைப்படுகின்றீர். இந்த நாளிலே நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த வேண்டுதல்களை கனிவாய் கேட்டு உம்முடைய திருமகனுடைய அருளாலும் அவருடைய பரிந்துரையாலும் இவற்றை தந்தருள எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
துதித்திட